ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பையனோட குடும்பத்தினத்தை தான் பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் ஜெய்யை குளிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போல்லாம் ஜாலியாக குளிக்கிறாங்க, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல். குளித்ததுக்கப்புறம் ஜெய்யோட ஆட்டத்தை காட்டலான்னு தான் பார்த்தேன். ஆனால் சார் தூங்கிட்டாங்க. தூங்கி இருந்துச்சதே ரொம்ப லேட்டு. அதுக்கப்புறம் இருட்டிடுச்சு. அதுக்கப்புறம் சாரோட ஆட்டத்தை பார்த்தீங்களா? மேக்ஸிமம் இருட்டினதுக்கப்புறம் தான் சார் இப்படிலாம் ஆட்டம் போடுவாங்க. பகலில் அந்தளவுக்கு இல்லை, நைட்டில் தான் அந்த ஆட்டம் எல்லாமே. அதுவும் எங்கள் தாத்தா வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ஆட்டம் போடுவான். வந்தவொடனே தூக்கி வச்சுக்க சொல்லி இதுதான் நைட்டு ஃபுல்லாக இப்படியே ஆடிட்டே இருப்பான். இன்னும் ஆட நிப்பாட்டவே இல்லை பாருங்கள். எப்படியும் ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஆடுவான். ஆடி ஆடி கால் வலிச்சதுக்கப்புறமா உட்காருவான். உட்காந்தாலுமே சரி, கால் இருக்க விடாது. குடும்பத்தில் ரொம்ப, அதுலேயும் சத்தம் வேற பயங்கரமாக போடுவான். ஆய் ஆய் கத்துவான், தாத்தா அப்படின்லாம் சொல்லுவான். இப்போ தான் கொஞ்சம் சொல்லுவான். இன்னும் தவக்கெல்லாம் ஆரம்பிக்கல, அதனால் பிடிச்சிருக்கணும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். அப்படி தான் போயிட்டுருக்கு. தாத்தா அப்படியும் மடியில் உட்கார வைப்பாங்க. மடியில் உட்கார வச்சாலும் என்ன பிரயோஜனம்? மடியில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். கீழே மண் தரை தான். ஸோ அப்படி கீழே வச்சா அப்படியே மண்ணை உதஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்படியே மண்ணை தூர்வாரி எடுத்துகிட்டே இருப்பான். அதே தான் இப்போ கட்டிலே உட்காந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுதான் எங்களோட முதல் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன, உங்களோட சப்போர்ட்டால் தான் முன்னேற போகுது. ஸோ இந்த நம்பிக்கை எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களால் வந்ததுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. இது இப்போது எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த ஆசை நிறைவேறுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீங்களாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன, தூங்க தான் போகணும். சரி, நானும் ஜெயியும் தூங்க போகிறோம். பாய் பாய்.